ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும், வாங்க போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோஸை. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் தெரியுதா, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கேன், தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி, பெருசாக இருந்தால் ஒன்று போதும், புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக இது மிளகையும் ஜீரகத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். மிளகு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்பூனு கியூமன் சீட்ஸ் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தெரிகிற மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சளி காய்ச்சல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டேன், இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லாவும் இருக்கும், ஃபீல் தெரியும் இது சாப்பிட்டதுக்கு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் பவுட்ரை. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பிடிக்குங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன் ஒன்றாவே. எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் குக் பண்ணுறதுக்காக. தக்காளி ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த தக்காளி குக் ஆகணும் நல்லா. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம அதை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குக் ஆகிடுச்சு தக்காளி. இப்போ குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள். நான் குழம்பு தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். கடை குழம்பு தூள் சொல்கிறேன். இது வீட்டிலே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
கரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு புளியை கரைச்சிடலாம். புளியை கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அவசரமாக செய்யும்போது சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். இப்போ கரைச்சாச்சு. இப்போ இதை ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கோல்டு ஃபீவரும் இருக்குது லைட்டாக. அதனால தான் இந்த குழம்பு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். சால்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு இது. ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஜுரம் சளி அப்போல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா இது குக் ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆல்மோஸ்ட். பாருங்கள், கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்த்தாலே தெரியும், பபிள்ஸ்லாம் வருது. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகம் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஐஸாக அரைக்கல, கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்னஸ் வரணுன்றதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். இல்லை இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்கிறவங்க ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ வந்து நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷம் விடுறேன். அவ்வளோதான், ஃபைனல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் வச்சா போதும். பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா திக்னஸ் நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா ஒரு கலர்ஃபுல்லான நல்ல ஒரு திக்கான ஒரு குழம்பு. மிளகு ஜீரக பூண்டு போட்டு ஒரு நல்ல குழம்பு. மிளகு பூண்டு குழம்புன்னு சொல்லுவாங்க அதை. அந்த கருவேப்பிலையும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சீசன் வேறு மாறிடுச்சு. ஸோ கோல்டு ஃபீவருன்னு மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த டைமில் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி. நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. மிளகு கோல்டுக்கு நல்லது. ஜீரகம் வந்து நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லாயிருக்கு குழம்பு, பார்க்கவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. பாருங்கள், ஒயிட் ரைஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த ஒயிட் ரைஸ் கூட அந்த குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.